ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. ஸோ முக்கியமாக இந்த வாரம் பெருசாக எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு ஒரு சுமாரான வீக் தான். சரி, இருக்கிற அப்டேட் தான் என்னென்னு பார்க்குறது முதல் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம இதில் முதலாவது என்ன பார்க்க போறோம்னா நம்ம காக்குராபிச்சி அனிமோட டீசரை இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர் இந்த அனிமிக்காக ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த அனிமி எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது 2024 ஆண்டு ஏப்ரல் மந்தில் இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. ஸோ இப்போ ஒரு சின்ன கேரக்டர் டீசர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு டாப் 10 அனிமி லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த அனிமியுமே அந்த லிஸ்ட்லேயே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறுத்தான அனிமி. இந்த மங்காவே பயங்கர கிட்டான மங்கா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அனிமியா எப்படி இருக்க போதுண்டுமே. ஸோ தமிழ் டப்ல கொண்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, இதுக்கு அடுத்து அக்டோபர் முதல்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு முக்கியமான அனிமில கண்டிப்பா இந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அனிமியோட சீசன் 4 இருக்குது. ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ இந்த சீசன் 4க்கான ஒரு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ அதோட இந்த சீசன் 4 வந்து ஒரு முக்கியமான ஆர்க்கை கவர் பண்ணியுமே இருக்க போது, அதாவது வார் ஆஃப் த 3 டைட்டன்ஸ் ஆர்க்கை தான் இனி வரப்போற சீசன்ல பார்க்க போறேன் நண்பா. ஸோ யாரும் இந்த டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அனிமியை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான ஒரு அடிதடியான அனிமி. ஆனா என்ன தமிழ் டப்லான்னு இல்ல, ஸோ ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான அனிமி. சரி, இதுக்கு அடுத்து நம்ம சாக்கமோட்டோ டேஸ் அனிமோட சீசன் 2க்கான ஒரு நியூ சீசனல் விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இப்போதைக்கு இந்த அனிமோட சீசன் 2 வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ஸோ கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இந்த அனிமோட சீசன் 1ஓட தமிழ் டப்புமே கூடிய சீக்கிரமா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இந்த வருஷத்துக்குள்ள இந்த சீசன் 1ஓட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து விக்டோரியா ஆஃப் மெனி ஃபேசஸ் என்கிற ஒரு நியூ அனிமியோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த அனிமி எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது ஜூலை 7 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்க போகுதுண்டு. சரி, இதுக்கு அடுத்து நம்ம சோலோ லெவலிங் அனிமோட சீசன் 3 வந்து இப்போதைக்கு ஒபிஷியலா ப்ரொடக்ஷன்ல இருக்கு நண்பா. ஸோ இந்த சீசன் 3 எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அல்லது 2028 ஆண்டு ஜனவரி மந்தில் ஷெடியூல் பண்றதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னுமே எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணல நண்பா. ஸோ இதை தவிர ஜூலை 4 ஒரு சின்ன அப்டேட் ஒன்றுமே நம்ம அனிமி எக்ஸ்போ ஈவென்ட்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ அது வந்து சீசன் 3 பத்தியோ அல்லது நம்ம சோலோ லெவலிங் அனிமியோட நியூ கேம் பத்தியோ தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரி, நெக்ஸ்ட் நம்ம கோஸ்டிங் த செல் ரீபூட்டோட ஒரு நியூ ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்க முடியுங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனிமியை அடுத்த மாதம் ஜூலை 7 அன்னைக்கு வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஜூ அண்ட் ஐயா போலர் ஆப்போசைட் அனிமியோட சீசன் 2 அடுத்த மாதம் நம்ம கிரஞ்சிரோ சைட்ல ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் படி ஜூலை 5 இந்த அனிமியோட சீசன் 2 எபிசோட எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ இந்த அனிமியோட சீசன் 1 நம்ம கிரஞ்சிரோ சைட்ல தமிழ் டப்லயுமே இருக்குது. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான ஒரு ஹை ஸ்கூல் ரோம்காம் அனிமி. சரி, இதுக்கு அடுத்து நம்ம புளுலோக் சீசன் 3க்கான ஒரு விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணல நண்பா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க? சரி, இதுக்கு அடுத்து போன வருஷம் ஜூலை முதல்ல நம்ம கிளவடஸ் அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப்பை வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோ சைட்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமி சீசன் 2 வந்து அடுத்த மாதம், அதாவது ஜூலை 8 வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சிரோ சைட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ கண்டிப்பா தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீசன் 2மே எப்படி இருக்காண்டு. சரி, நெக்ஸ்ட் நம்ம வைரல் ஹிட் அனிமி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இப்போ அதுக்கு வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸை இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ மொத்தமா 6 எபிசோட் இருக்குது. முக்கியமா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ரீசீரோ அனிமோட சீசன் 4ஓட கோர் 1ஓட லாஸ்ட் எபிசோட் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றாங்க நண்பா. ஸோ இதுக்கப்புறமா ஒரு 1 மந்த் பிரேக்கு அப்புறமா கோர் 2 ஆகஸ்ட் 12 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, இதுக்கு அடுத்து வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கூன் அனிமோட சீசன் 4 இப்போ வீக்லி ஒரு எபிசோட் படி ஏப்ரல் மந்த்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க நண்பா. ஸோ இப்போ இந்த சீசன் 4க்கான ஒரு நியூ விஷுவல் போஸ்டர் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமோட சீசன் 4ல மொத்தமா 24 எபிசோட் இருக்க போகுது நண்பா. ஸோ அதனால இந்த அனிமியை செப்டம்பர் எண்ட் வரைக்குமே வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு அடுத்து குரோவோ ஷோ சன்ஃபிளவர் சர்க்கஸ் என்கிற ஒரு நியூ அனிமியை ஜூலை 4 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ அதுக்கான ஒரு மெயின் கீ விஷுவல் ஒன்றுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்க போதாண்டு. சரி, இதுக்கு அடுத்து அடுத்த மாதம், அதாவது ஜூலை 2 வீக்லி ஒரு எபிசோட் படி கைஜு கேர்ள் காரமலைஸ் என்கிற ஒரு நியூ ரோம்காம் அனிமியை ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்க போதாண்டு. ஸோ இப்போ அதுக்கான ஒரு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா.
சரி, நெக்ஸ்ட் ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி கிராண்ட் ப்ளூ அனிமேட் சீசன் 3 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இப்போ இந்த அனிமேட் நீ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் பார்க்க மாட்டீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க நண்பா. சரி, இதுக்கு அடுத்து நம்ம டோம் ரைடர் கிங் அனிமையை ஜூலை 8ஆம் தேதியிலேருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த அனிமேட் ட்ரெய்லரை பார்த்ததுமே நிறைய பேர் இது வந்து நம்ம சோலோ லெவலிங் அனிமேட் காப்பி அனிமே சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்த மாசம் இந்த அனிமையே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. என்னய்யா எக்ஸாக்ட்டா அப்படியே பண்ணிருக்கிற? சரி, நெக்ஸ்ட் நம்ம மான்ஸ்டர் அனிமோட மங்கா கிரியேட்டரோட நியூ மங்கா வந்து ஆகஸ்ட் 12 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இதோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஃபைனல் மங்கா கிளாஸ் ரூம் தான் இந்த மங்காக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 12 வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. இந்த மங்காவுமே எப்படி இருக்க போதுண்டு என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.